1942 வருஷம் பாருங்க. ஒரு பயங்கரமான காட்சி. வசிலின்னு ஒரு இராணுவக்காரர் ஜெர்மனிய பக்கம் போர் நடக்குது. ரயில்ல பயணம் பண்றாரு. அவருக்கு தெரியல அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு. அவரு அப்பா, அம்மா, தாத்தா எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. தாத்தா துப்பாக்கி சுடுறது கத்து கொடுத்தது ஞாபகம். ரயில்ல நிறைய இராணுவக்காரங்க, ஆயிரக்கணக்கான பேர். அந்த கூட்டத்துல தானியா செர்னோவா. ஒரு பொண்ணு வசிலி பார்த்தாரு. பார்த்துட்டு விட்டுட்டாரு. சும்மா விட்டுட்டாரு. அடேங்கப்பா, எல்லாரையும் ஏமாத்தி ஸ்டாலின் கிராட்டோட போர் நடக்கிற இடத்துல இறக்கி விட்டாங்க. கொடூரமா. படகுல ஏறணும், முன்னாடி போகணும். எதிரிகள் பொம்பை போட்டாங்க. படகு வெடிச்சிச்சு. நிறைய பேர் கீழே விழுந்தாங்க. பயங்கரம். ஒருத்தன் ஓடுறான், இன்னொருத்தன் ஓடுறான். அவங்க மேல சுட்டு போட்டாங்க. அப்புறம் போர் நடக்கிற இடத்துல 2 பேருக்கு ஒரு துப்பாக்கி தான். ஒருத்தருக்கு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. சாரிங்க, இந்த காட்சி ரொம்பவே கொடூரமா இருக்கு. இராணுவக்காரங்களுக்கு துப்பாக்கி குண்டு கொடுக்கறாங்க. எல்லாரையும் அப்படிதான் செய்யறாங்க. தற்கொலை தாக்குதலுக்கு நிர்பந்திக்கிறாங்க. ஜெர்மன் இராணுவக்காரங்க சுலபமா அவங்களை கட்டுப்படுத்தி ஒவ்வொருத்தரா சுட்டு போடுறாங்க. வாசிலி என்பவரை பாருங்க. அவருக்கு மட்டும் துப்பாக்கி குண்டு கொடுத்தாங்க. அவர் ஒளிஞ்சி சாவே நடிச்சு ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாரு. பின்னாடி தப்பிச்சதால அவருடைய தோழர்களே அவரை கயவான்னு, கொலைகாரன்னு சொல்லி சுட்டு போட்டுட்டாங்க. சீக்கிரமே அந்த இடம் சடலங்களால நிரம்பிடுச்சு. யாரும் உயிருடன் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கார் அந்த இடத்தை கடக்க முயற்சி பண்றது. திடீர்னு ஒரு கனான் வெடிச்சு அந்த காரை உருட்டி போடுச்சு. அதுல இருந்து கமிஷனர் டெனிலோ வெளியே வந்து ஒரு நீரூற்று பக்கத்துல ஒளிஞ்சு அந்த சடலங்களோட சேர்ந்து சாவு நடிச்சு ஜெர்மன் இராணுவக்காரங்க கிட்ட தப்பிச்சிட்டாரு. ஆனா ஜெர்மன் இராணுவக்காரங்க யாரும் உயிரோட இருக்காங்களான்னு பார்க்க அங்கங்க சுட்டு போடுறாங்க. சரிங்களா, உயிரே இல்லைன்னாச்சு. அப்புறம் அவங்க அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த பக்கம் டெனிலோ சடலத்துல இருந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அருகில இருக்கிற கட்டிடத்துல தெரியிற சில இராணுவக்காரங்களை நோக்கி சுட முயற்சி பண்றான். ஆனா துப்பாக்கிக்கு தோட்டா இல்ல. அப்பதான் அவனுக்கு புரியுது, இந்த இடத்துல அவன் மட்டும்தான் உயிரோட இல்ல. வாசிலி கூட அங்கே மறைஞ்சு இருக்கான். வாசிலி அவங்கிட்ட துப்பாக்கிய கேட்கிறான். அவனுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த தோட்டாக்களை சேர்க்கணும்னு சொல்லி. அப்போ இராணுவக்காரங்க ஒரு கார் வந்தது. அதை பார்த்து வாசிலி நீர் ஊற்று சுவற்றில் ஒரு ஓட்டைக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான். ஒரு வெடிச்சத்தம் கேட்டதும் அவன் சரியான துல்லியத்தோட ஒவ்வொரு ஜெர்மானையும் தலையில சுடுறான். சில மணி நேரம் கழிச்சு கமிட்டி அவங்களை காப்பாத்தி தலைமையகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க டெனிலோ வாசிலியோட வீரத்தை பத்தி சுவரொட்டிகள் அச்சடிக்கிறான். பல நாள் கழிச்சு நிக்கிடா அதிபர் ஸ்டாலின்கிராட்டை பத்தி நினைச்சு நகர காப்பாற்றினதுக்கு பொதுவா சொல்லி பாராட்டுகிறார். ஸ்டாலின்கிராடு, ஸ்டாலின், அவரோட ஆற்றல், அது அவரோட அடையாளம். அதை இழக்கிறதா? ஒரு காலம் இல்லை. பழைய போர் நினைவுகள். புது சீடங்களுக்கு உற்சாகம் ஊட்டணும். ஆனா எல்லாரும் பழைய தந்திரம்தான். ஆனா பாருங்க, டெனிலோ அவர் வேற மாதிரி. தண்டனை இல்ல, நம்பிக்கை கொடுக்கணும். நாட்டுக்காக சேவை பண்றது நம் கடமை. டெனிலோ சொன்னதை கேட்டு கேப்டன் சந்தோஷமா உடனே மேஜர் ஆக்கிட்டாங்க. வாசிலி அவரோட படம் நியூஸ் பேப்பர்ல. அனைவருக்கும் முன்மாதிரி. ரஷ்ய இராணுவத்தோட கடவுள், தேசநாயகன். அவரோட வீரம் எங்கும் பரவும். அடுத்த நாள் மிஷன். வாசிலி, அவரோட டீம், சான்சா, பிலிப் போ. ஒரு சிறுவன் வந்து பாருங்க, வாடா வாடா. வசிலி கிட்ட, எனக்கு ரொம்ப ஏழை குடும்பம். அம்மா பிலிப்போ எனக்கு சாப்பாடு செய்வாங்கன்னு கதறான். அப்புறம் நீங்க நாட்டுக்கு பண்ணின உதவிக்கு நன்றின்னு சொல்றான். அடுத்த நொடி டெனிலோ வர்றான். கையில வசீலிக்கு வந்த கடிதம் கொட்டை அத்தனையும் காமிக்கிறான். அப்போ டெனிலோ ஒரு அம்மணிய பார்க்கிறான். ஜெர்மன் பேசுறா. அவளை தன் டீம்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுறான். ஜெர்மன் ஆர்மில ஜெர்மன் பேசுற சோல்ஜர்ஸ் ரொம்ப தேவைன்னு சொல்றான். அதே சமயம் ஜெர்மன் மேஜர் இர்வின் கோனிக் ஒரு சூப்பர் ஷூட்டர் கிட்ட போய் வசீலிய கொல்லுன்னு ஆர்டர் பண்றான். அந்த ஷூட்டரும் ஓகே சொல்றான். சில மணி நேரம் கழிச்சு வசீலிய டீம் அவரை எழுப்பி டெபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ப்ராப்ளம்னு சொல்றாங்க. வசீலி போய் ஜன்னல் ஓரமா நின்னு டபுள் ஆக்ஷன்ல கொலை பண்றான். டேய், என்ன சீன் பாரு. அடேங்கப்பா, ஹெல்மெட் விழுந்துடுச்சு. அவங்க டார்கெட் டெட்னு நினைச்சிட்டாங்க. ஓட்டி போயப் ஆக்க போறாங்க. ஒருத்தன் பின்னாடி இருந்தான். டேய், அவனையும் சுட்டு போட்டுட்டாங்க. ஆனா பாருங்க, வசீலி டெபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒளிஞ்சிட்டான். அங்க ஒரு ஃபிகர் ஸ்னைப்பர் போல இருக்கு. ஆஹா, எதிரிகள் செய்த ஒரு கிடங்க. சிக்கெட், ஒரு சிகரெட் துண்டு. எதிரிகள் இன்னும் இங்கே இருக்காங்க. டேய், நம்ம ஓடுறதுக்கு பிளான் பண்ற வரைக்கும் இங்கேயே ஒளிஞ்சு இருப்போம். ஹெலிகாப்டர்ல நீங்க பாத்தீங்களா?
சுட்டு தள்ளுறாங்க. வசிலியோட ஃப்ரெண்ட் பயந்து போச்சு. கோனிக் அவனை சுட்டு போட ரெடி ஆயிட்டான். ஆனா வசிலி ஓடிட்டான். கோனிக் திரும்பி போய் சாண்டாவா ஷூ க்ளீன் பண்ணிக்கிட்டான். ஒரு பக்கம் வசிலி பத்திரிகையில வாசிக்கிறாரு அந்த வாலிபன் பத்தி. அப்பவே ரெட் ஆர்மிக்கு ஜெர்மன்கள் கொனிக் யூஸ் பண்றாங்கன்னு தெரிய வந்துடுச்சு. சீக்கிரமா அவங்க ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் குலிஃப் கிட்ட ஹெல்ப் எடுக்கிறாங்க. ஆனா வசிலி அடுத்த மிஷனுக்கு சாமான பேக் பண்ணிட்டு டைரக்டா மேஜர் கிட்ட போறாரு. மேஜர் அவருக்கு ஸ்டாலின் ஒரு பாம்பர் பிக்சர் காமிச்சு சொல்றாரு, இவர் எப்பவும் நம்ம நாட்டை கவனிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்தை பார்த்தா வசிலிக்கு பாட்டன் அவருக்கு கன் யூஸ் பண்ண கத்து கொடுத்த டேஸ் நினைவுக்கு வந்துடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஃபெயில் ஆகி ஓனாய் குதிரையை சாப்பிட விட்டுட்டதும் ஞாபகம் வந்துடுச்சு. சில நாள் கழிச்சு வசிலி, குலீஃப், ஸ்னாப்பர் டீம் ஒரு பெரிய பில்டிங்ல நுழைஞ்சாங்க. அங்க அவங்களுக்கு குனிக் அங்க இருக்கலாம்னு சொல்றாங்க. பொசிஷன் பிடிச்ச உடனே ஒரு டெட் பாடி பாக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க சரியான பாத்ல போறாங்கன்னு. அங்க 2 எனிமி. அடங்கப்பா, ஒருத்தரை கொன்னுட்டாங்க. ஆனா உடனே அவங்களையும் பிடிச்சிட்டாங்க. கொல்கா டீம் வாசிலிய எங்க மறைஞ்சிருக்கான்னு கேக்குது. சொல்லலன்னா அவனையும் அவங்க மாதிரி உடைய போட்டு வெளியே விட்டுருவாங்க. யாருன்னு தெரியாம கொல்கா டீம் டே உடனே சுட்டு போட்டுருவாங்க. இத பார்த்த வாசிலி ஜாலியா ஜன்னல்ல ஹெல்மெட் காமிச்சிட்டான். சரி, இருவரும் பிரிஞ்சு போகலாம்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா சூரியிலிருந்து குதிச்சப்போ கொல்கா டீம் காலிங்கோவை சுட்டு போட்டுடுச்சு. வாசிலி தப்பிச்சிட்டான். அவன் வீட்டுக்கு போனான். அங்க தானியாவை பார்த்தான். சாமான்கள் கொடுத்து காதல் பண்ண முயற்சி பண்றான். ஆனா தானியா மறுத்துட்டா. சில மணி நேரத்துக்கு அப்புறம் வாசிலி அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் தானியா கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அவன் பேச போனப்போ தானியா சொல்றா, எங்க அப்பா அம்மா கைதிகள்னு எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. அடப்போங்கடா, ஒரு கூட்டம் ஜெர்மானியன் கொன்னு புட்டாங்க. அவங்களை நான் போய் அடிச்சு ஓட வைக்கணும், பழி வாங்கணும். அதுக்கு வாசிலி கொடுத்தான் கத்தி. கோனிங் ஒரு உயரமான கட்டிடத்துல எல்லாரையும் காத்துட்டு இருக்கான். வாசிலி அவன் ஃப்ரெண்ட் நுழைஞ்சாங்க. ஒரு பைப் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கோனிங் சத்தம் கேட்டுட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். முன்னாடி போக முயற்சி பண்ணா கோனிங் சூடு விட்டான். வாசிலியோட கையில குண்டு பட்டுச்சு. துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட் கூட காயமாயிட்டான். அவனை திரும்பி அனுப்பிட்டான். எதுவும் பண்ண முடியல. வாசிலி சாக்ஸ் ரோப்பு எல்லாம் வச்சு துப்பாக்கியை இழுக்க முயற்சி பண்ணான். கோனிங் தொடர்ந்து சூடு விட்டான். அப்போ ஜெர்மானிய சேனையிலிருந்து பிளேன் வந்து பொம்பு போட்டாங்க. கட்டிடம் முழுசும் கண்ணாடி துண்டுகள். கோனிங்குக்கு கண்ணாடி துண்டு. வாசிலின்னு ஒருத்தன் மைனஸ் சட்டன்னு காணாம போறான். அப்போதான் ஏன் ஒரு பொண்ணு வர்றா. வாசிலி சொல்றான் நில்லுன்னு. ஒரு கண்ணாடி கொடுத்து லைட் ரெஃப்ளெக்ட் பண்ண சொல்றான். அந்த லைட் மைனஸ் டே. கோனிக்குன்னு ஒருத்தன் கண்ணில் அடிச்சு மைனஸ் கண்ணில் ஒன்றும் தெரியாம போட்டிருக்கு. இந்த சான்ஸ்ல வாசிலி ரைஃபிள் எடுத்து கொனிக் மைனஸ் ஷூட் பண்றான். கொனிக் மைனஸ் கையில தான் அடிச்சிருக்கு. ரைஃபிள் வேலை பண்ணலன்னு கொனிக் ஓடி போயிட்டான். அடுத்த நாள் வாசிலி மைனஸ் ஒருத்தங்கிட்ட போய் சொல்றான், மைனஸ் சாஞ்சான்னு ஒருத்தன் உதவி பண்ணி கொனிக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவோன்னு. சாஞ்சானு டபுள் ஏஜென்டா. அவன் உதவியால கொனிக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் வாசிலி மைனஸ் சடலம் குவிஞ்சு கிடக்கிற ஜாக்கெட்ல போய் ஒளிஞ்சு கிடக்கான். அவன் பாட்டன் சொல்லி கொடுத்த மாதிரி மைனஸ் எப்படி டார்கெட் பண்ணணும்னு. கொனிக் வரட்டும்னு காத்துக்கிட்டான். நிறைய நேரம் காத்திருந்தான். கொனிக் வரல. காத்துக்கிட்டே வாசிலிக்கு உறங்கி போச்சு.